ஸ்ரீ மாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம். அது நிறைய பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ ஆண்டு ராசி பலன், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட உள்ளோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் லைக் பண்ணுறதுனால யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. உங்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலன் தான் நம்ம வெளியிட உள்ளோம். அதுக்கு முன்னதாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/25 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. ஸ்ரீ மாத்ரே நமக. மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டு. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசியில் அமரக்கூடியதாக இருக்கிறது. 11/5/25 குரு பகவான் மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருகிறார். அதோடு கூட ராசியில் இருந்து கொண்டு ராசிக்கு 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதனால என்ன அப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் இருந்த தாமதங்கள், குறிப்பாக திருமண தடைகள், உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்கள், வேலையிலிருந்து குழப்பங்கள், படிப்பில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்வை பெறுவார்கள். ஏன்னா மிதுன ராசிக்கு இருந்த தடைகள், குழப்பங்கள், அதுபோல் பண வரவுகள், வர வேண்டிய பண பாக்கிகள் சேரும். அதேபோல் யாற்றிருந்தால் நமக்கு உதவிகள் கிடைத்து அந்த உதவிகள் தடையாக இருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகும். இந்த ராசிக்கு சனியோட தாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் அதுலேருந்து 10ஆம் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய நிகழ்வாக இருக்கும் 2026. அப்போது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார். பாக்கிய சனியாக கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால பாக்கிய ஸ்தானங்கள் ஏற்படும். திருமண பாக்கியம், உத்தியோக பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பாக்கியங்கள் ஏற்படும். வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025. ஏன்னா 2024 பெரிய அளவு நன்மைகள் இருந்திருக்காது. விரய குரு நடந்துட்டு இருக்கும். 12இல் குரு அமர்ந்திருந்ததனால் சில விரயங்கள், தாமதங்கள், சில தடைகள், காரிய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், உடல் ரீதியாக சில பாதிப்புகள், விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு குருவுடைய பார்வை போல நன்மை தரும். அதே போல் ராகுவுடைய தன்மை பார்க்கும்போது 10ஆம் வீட்டில் ராகுவும் 4ஆம் வீட்டில் இருந்த கேதுவும் பயிற்சியாகி விலகி மிகுந்த நன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது 3ஆம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் கேது அமர்வதும், லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற ஸ்தானங்களில் ராகுவோட தன்மை அமர்வது ரொம்ப விசேஷமானது. அதாவது ராகுவும் சனி இணைந்து 9ஆம் வீட்டில் அமரப் போகிறார்கள். இது மிதுனத்துக்கு மிக நன்மையை தரும், பாக்கியங்களை தரும். நினைத்த காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். மிதுன ராசி சுவாமி புதன். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது
ரொம்ப விசேஷம். சைவ சார்ந்தவர்களாக இருந்தால் நந்தீஸ்வரர் வழிபாடு, நந்தியை வணங்கி வரணும். நந்தியை வணங்கி வர வர மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே மிதுன ராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. பிற தோஷம், பிறவியால் வந்த தோஷங்களை நீக்குவது பிரதோஷம். பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தீஸ்வரர் வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். ஸ்ரீமாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல, ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.